கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே. என்ன நாளா? இயேசு கிறிஸ்துவின் நாள். இது எந்த நாள்? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையினால் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு மகிமையான நாள். அதுதான் வேதம் சொல்வது கிறிஸ்துவின் நாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் முறை இந்த பூமிக்கு இரட்சகராய் வந்தார். அல்லேலூயா. எந்த நாளா இது? கிறிஸ்துவின் நாள். அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட சபையை திரும்ப அழைக்கும்படி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய 2ஆம் வருகை 2 விதங்களில் உண்டு. ஒன்று, சபையை எடுத்துக்கொள்ளுகிற ரகசிய வருகை, த ராப்சர். நீ 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசித்தீங்கன்னா, பிரதான தூதன் எக்காலத்தை தொனிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்று கர்த்தரோடு கூட இருப்போம். இது ரகசிய வருகை. இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். சபையாகி நீங்கள் நான் என்ன செய்ய போகிறோம்? எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். பின்பு 1000 வருடங்கள் 7 ஆண்டுகள் கழித்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு பகிரங்கமாய் வருவார். அது பேர் பகிரங்க வருகை. ஆக 2ஆம் வருகை 2 விதம். ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. சபையாகிய உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற நாள் கிறிஸ்துவின் நாள், இயேசு கிறிஸ்து வருகிற ரகசிய வருகை. அல்லேலூயா. அந்த நாளுக்குத்தான் சபை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு உங்களை ரட்சித்தது எதற்காக? நீங்கள் நான் அந்த பூமியில சம்பரமாய் சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல. இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவர் இயேசுவினால் வருகிற ஆசீர்வாதம் அனுபவிப்பது மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து அவரோடு கூட வாழும்படியாக தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். நாம் சம்பாதிச்சது, நாம் படித்தது, நமக்கு இருக்கிற புகழ்ச்சி, பெயர், அந்தஸ்து எல்லாமே மண்ணோடு மண்ணாதான் என்ன செய்யும்? இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கைத்தான் நித்தியமானது. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வருகை நாள். ஆண்டவர் இயேசு வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ள அவர் வருகிற நாள் ஒரு கூட்டத்துக்கு மகிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த கூட்டம் அப்படின்னா வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற கூட்டம். ஆனால் அதே நாள் இன்னொரு கூட்டத்துக்கு ரொம்ப துக்ககரமாக இருக்கும். யார் அந்த கூட்டம்? கைவிடப்பட்ட கூட்டம். இப்போ யார் எடுத்துக்கொள்ளப்படுவா, யார் கைவிடப்படுவாங்கிறதான் பிரச்சனையே. அல்லேலூயா. ஒரு படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பார்களாம். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 ஸ்திரீகள் எந்திர அரிப்பார்கள். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் 2 பேர் வயலில் இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரே இடத்துல இருந்தாலும், ஒரே சபைக்குள்ளே இருந்தாலும், பக்கம் பக்கம் உட்கார்ந்துருந்தாலும், யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. புருஷன் ஊழியம் செய்கிறதுனால் மனைவி எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. மனைவி ஊழியம் பண்ணுறதுனால புருஷன் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. தாயும் தகப்பனும் கர்த்தர் பயந்திருப்பதனால் பிள்ளைகள் இலவச இணைப்பாய் பரலோகத்தை என்ன செய்ய முடியாது. எங்கள் அப்பா அம்மாவில் ரொம்ப சர்ச்சையில் ஈடுபாடாக இருப்பாங்க, அதனால் நான் போயிடுறேன். பிள்ளைகள் இலவச இணைப்பால் வந்துட முடியாது. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் உத்தரவாதி. ஆக இயேசு கிறிஸ்துவின் நாள் என்பது ஒரு கூட்டத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு கூட்டத்துக்கு துக்கமாக இருக்கும். ஆகவேதான் கர்த்தர் இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் நம்ம அதிகமாக எச்சரிப்பது வருகைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகும். சரி, எப்போ இயேசு வருவார்? அந்த நாளிகை வேதம் என்ன செய்யலாம் நமக்கு? வாசிங்க. மத்தேயு 24:44 வாசிங்க. நீங்க நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்க நினைச்சு பார்க்காத டைம்ல திடீர்னு இயேசு என்ன பண்ணுவாராம்? அந்த ரகசிய வருகை இயேசு வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இப்போ ஒரு வேளை பிரசங்கம் நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
திடீர்னு செகண்ட் இயேசு வந்துடுறார், எப்படி இருக்கும்? ஆயத்தமாக இருக்கிறவங்களாம் காணாமல் போயிடுவாங்க என்னோட சேர்ந்து. எனக்கு உத்தரவாதம் இருக்குது, எனக்கு நிச்சயம். ஏன் ஆத்துமாவுக்கு நான் தானே உத்தரவாதி. நான் தைரியமாக சொல்கிறேன், இப்போ இயேசு வந்தால் நான் என்ன செய்திருவேன்? பொட்டுன்னு மைக் கீழே வந்துடும். என்னோட கூட சேர்ந்து ஆயத்தமாக இருக்க எல்லாரும் வந்துடும். ஆயத்தம் இல்லாமல் அப்படி இப்படி இருக்கு, ஐயோ காணுமே. எப்போ வருவாருன்னு தெரியாது, எப்போ வேணாலும் வருவாருங்க. நம்ம அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் எப்போ வராருன்னு சொல்லலை, ஆனால் நமக்கு சில அடையாளங்களை கொடுத்து, நான் வருகிற நாளில் இதெல்லாம் சம்பவிக்கும், இதெல்லாம் நீ பார்த்தேன்னா கொஞ்சம் உஷாராய்க்க. சும்மா சர்ச்சுக்கு வந்து அப்படி இப்படின்னு ஆக்ஷன் பண்ணிட்டு போனதெல்லாம் இல்லை. இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா உட்காந்து உன்னை நிதானி, நானும் ஜெப வீரன், நானும் ஊழியம் பண்ணுறேன், நானும் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்ட்டு நீ வாழ்ந்துட்டு போயிடாத. இந்த காரியமெல்லாம் உன்னை சுற்றி நடக்கும்போது என் வருகையின் நாள் மிக 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 சமீபம் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை ஆயத்தப்படுத்த ஜாக்கிரதைப்படு அப்படின்னு சொல்லி சில அடையாளங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நீ ஒரு வார்த்தை வாசிங்க, தானியேல் 12 அதிகாரம் 4 வாசிங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரபோடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் என்றான். தானியேல் காலத்திலேயே தானியேலுக்கு ஆண்டவர் உலகத்தின் கடைசிகள சம்பவங்களை சொல்லிடுறாரு. இதெல்லாம் எழுதி முடிக்கும் போது தானியேல் கேட்கிறாரு, ஆண்டவரே எல்லாம் எழுதிட்டேன், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படி நடக்கலாம் சொன்னீங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொல்வாரு, நீ எழுதி மட்டும் வச்சிரு. அந்த காலம் வரும் பொழுது ஜனங்கள் ஆராய்ந்து தேடுவார்கள், அவங்க இதெல்லாம் அலசி பார்ப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் நடக்கும். நான் சொன்னதெல்லாம் நடக்கும்போது ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனங்களையும் நடக்கிற சம்பவங்களையும் வைத்து அவர்கள் அதை நிதானித்து பார்த்து வருகைக்கு ஆயத்தமாவார்கள். அல்லேலூயா.